ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து மதராசி சுவாமிக்கு பாபாவின் அறிவுரை என்ன என்பதை பார்க்கலாம். விஜயானந்த சுவாமியிடம் பாபா கூறுவது: உன்னுடைய அன்னையை இந்த அளவுக்கு நேசித்தால் ஒரு சந்நியாசியின் உடையை நீ ஏன் தரிக்க வேண்டும்? காவி உடையும் மமதாவும், அதாவது பற்றும் இணைந்து செல்லா. உன் விடுதிக்கு சென்று தங்கு. அங்கே எல்லாவற்றையும் அபகரித்து சென்றுவிடக்கூடிய பல கள்வர்கள் இருப்பார்கள். கதவுகளை தாளிட்டு கொண்டு உஷாராக இரு. எது நேர வேண்டியதோ அது நேர்ந்தே ஆக வேண்டும். செல்வம், உற்றார், உறவினர் எல்லாமே மறையக்கூடியவை, அச்சமுண்டு பண்ணக்கூடியவை. முழுமையான துறவே பேரானந்தம் கிட்ட செய்யும். தீவிர கவனத்துடன் 3 முறைகள் பாகவத சப்தாகம் செய். அதாவது 7 நாட்களில் ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் செய்து முடிப்பது சப்தாகம் எனப்படும். அது எல்லா வாசனைகளையும் அகற்றிவிடும், மாயை விலகும். அந்த சுவாமி பாபா உபதேசித்தபடி செய்தார். 22வது தினம் பரீட்சித் போன்று உயிர் நீத்தார். 3ஆவதாக சமா முதலியவை. புலன்களை கவரக்கூடிய பொருட்களில் நாட்டம் கொள்ளாமல் மனதை தடுத்து நிறுத்துவது சமா. மனம் அவ்வாறு நாட்டம் கொண்டால் வெளிப்புற செயல்களிலிருந்து மனதை கட்டுப்படுத்தி பின்னோக்கி இழுத்து கொள்வது தமா. பிராரப்த கர்மாவால், அதாவது முன்வினை பயனாக விளையும் துன்பத்தை சற்றும் குறை கூறாமல் சகித்து கொள்வது திதிக்ஷா. செல்வம், பெண்டீர், பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாம் உண்மை அல்ல என்ற நோக்குடன் பார்த்து மாயையின் பிடிகளினின்றும் விடுபடுவது உபராதி ஆகும். ஸ்ரத்தா என்பது மனதில் பூரண விசுவாசம், அதாவது நம்பிக்கை. சமாதானா, அதாவது சமநோக்கு. பதட்டம் ஏதுவும் இன்றி மன உறுதியுடன் இன்ப துன்பங்களை சமமாக எதிர்கொள்ளுதல். ஓம் சாய்ராம்.